இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் வந்து எந்த சிம்ம ராசிக்கு சிம்மாசனத்தை தருவார்னா, உங்களுடைய கர்மா நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி வேலை செய்யும். அஷ்டம சனியினால் வரக்கூடிய தாக்குதல்கள் என்ன? குறிப்பாக 5 புல்லட் பாயிண்டில் பார்க்கலாம். முதல்ல மனசு வந்து சரியாக இயங்காது. நம்மளை பார்த்து கைகட்டி நின்னவெல்லாம் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிப்பான். 2, நம்ம வந்து எந்த வார்த்தையை பேசும்போதும் கூட தயக்கத்திலேயே தப்பாக பேசுவோம். 3, நமக்கு வரக்கூடிய பணம் வராது, போகாத பணம் போயிடும். 4, ரெண்டாவது உடலில் வந்து பார்த்திங்கன்னா சில மாற்றங்கள் வரும். அதை டயர்டாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கிறது, ரொம்ப வந்து சலிப்பு தட்டுறது, மற்றவங்க யாரை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து அஷ்டம சனியில் வரும். இதை தவிர வந்து கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்னாலே அஷ்டம சனி தான் சொல்லுவோம். நீங்கள் வேறு விதமாக நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. கல்யாணம்ங்கிறது ஒருத்தனுக்கு நடக்குது அப்படின்னாலே இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் வந்து ஆபத்து தான். அது 7.5 சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் திருமணத்திற்காக போகக்கூடியதுங்கிறதே தப்பு தான். திருமணம் தடையானாலே அது நல்லது தான். அதே மாதிரி கல்யாணம் ஆன தம்பதியினருக்கு சாதாரணமாகவே வீட்டில் வந்து 7 பொருத்தம் இருக்கும். எல்லா கணவன் மனைவிகளுக்குமே இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய கணவன் சும்மா மனைவியை போய் என்னம்மா எப்படி இருக்குன்னு கேட்டாலே போதும், மிச்சதெல்லாம் தன்னாலவே நடக்கும். அதனால் வந்து அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளையும் வருவது என்பது இயல்பு. இதை எதிர்பார்க்க வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.